Hi students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சமச்சீர் 10th standard students தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 2024 கான 2 day ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்குமான ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னா March 24, 2024 சண்டே. இன்றைக்கான ஸ்டடி பிளான் நான் மொத்தம் 4 செஷன்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ செஷன் 1, செஷன் 2, செஷன் 3, செஷன் 4. ஸோ எல்லாத்தோட டைமிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மார்னிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்னா, செய்யுளில் இருக்கக்கூடிய மனப்பாடம் இது எல்லாத்தையும் நல்லா படித்து பார்த்து எழுதி பாருங்கள். அண்ட் செய்யுளில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ்னால் எல்லாமே சிறுவினா குருவினா நெடுவினா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அண்ட் புக் பேக் ஒன் வேர்ட்ஸ், அந்த செயல் பகுதி முடிஞ்சோடனே உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 marks எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருங்க. ஸோ அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது செஷன் 1க்கானது. செஷன் 2 வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் என்ன படிக்கிறீங்க, நான் சொல்லியிருக்க டைம் 2 PM to 5 PM வந்து கதை பகுதி படிக்கிறீங்க, அதாவது துணைப்பாடம் எல்லாத்தையுமே படிக்கிறீங்க. கட்டுரை, பொது கட்டுரை வந்து நீங்கள் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி படிக்கிறாந்தா அதை படிங்க. இல்லை நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதுறீங்க அப்படின்னா ஓனாக நீங்கள் எழுதுறதுக்கான ஐடியாஸை கேதர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நீங்கள் அந்த டைம் பண்ண வேண்டியது. செஷன் 3 அதாவது ஈவினிங் 6 to 9 வந்து என்ன படிக்கணும்னா இலக்கணம் ஃபுல்லாக படிங்க. இலக்கணமில் இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள், ஸோ அதற்கான உங்களுடைய ப்ரிப்பரேஷன் என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அண்ட் நைட் வந்து 10 to 11 இல்லை 10 to 12 நீங்கள் எப்போ நைட்டு படுப்பீங்களோ அது வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னா திறன் அறிவோங்கிற பகுதி வந்து எல்லா இயல்லையுமே இருக்குது. முதல் 4 இயல்களில் இருக்கக்கூடிய திறன் அறிவோம் பகுதியை படிங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னா மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, செயல் திட்டம், நிற்க அதற்கு கலைச்சொல் அறிவோம், இது எல்லாமே இருக்கும். அண்ட் ஆல்சோ எப்படி ஒரு பிக்சரை பார்த்து நம்ம காம்ப்ரிஹென்ஷன் எழுதுவோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த படத்தெல்லாம் பார்த்து இதெல்லாம் எழுதலாங்கிற ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு சாம்பிள் லெட்டர் ரைட்டிங் புக்கில் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க, பழமொழிகள் ப்ராவப்ஸ் இருக்குது, பங்க்சுவேஷனுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், வொக்காபுலரி, ஒருமை பன்மை, அந்த மாதிரி அதெல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அதனால் 4 இயலுக்குரியதை நைட்டு 10 to 11 இல்லை நைட் 10 to 12 இல்லை நைட்டு நீங்கள் எப்போ படுப்பீங்களோ அது வரைக்கும் நீங்கள் இதை படிச்சிடலாம். ஸோ இது டே 1 இன்னைக்கான ஸ்டடி பிளான். அண்ட் டே 2 அதாவது நாளைக்கு March 25, 2024க்கான ஸ்டடி பிளான் என்னென்னா அதே மாதிரி 4 செஷன்ஸ் டிவைட் பண்ணியிருக்கேன். மார்னிங் நீங்கள் 6 to afternoon 1 என்ன படிக்கிறீங்கன்னா திறன் அறிவோம், மிச்ச 5 இயல்களுக்கும் இருக்கக்கூடியது. ஸோ முதல் 4 இயலை நம்ம நாளே நைட்டே படிச்சிருவோம். ஸோ டே 2 மார்னிங் வந்து பாக்கி இருக்கிற மற்ற 5 இயல்களுக்குரிய திறன் அறிவோம் படிக்கிறீங்க. நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே திறன் அறிவோம் பகுதியில் இருக்கக்கூடியது, எல்லாத்தையுமே நல்லா பார்த்து படிச்சிருங்க. செஷன் 2 ஆஃப்டர்நூன் 2 to 5 வந்து அதுக்கு முன்னாடியே செஷன் 1ல் அதை முடிச்சுட்டு உரைநடையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ உரைநடை கேள்வி பதில்கள் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிடுறீங்க. ஸோ உரைநடையில் நம்ம படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும்தான். ஸோ குருவினா சிறுவினா நெடுவினா என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே படிச்சிடுங்க. ஸோ திறன் அறிவோம் மீதி 5 இயல்களும் உரைநடை கேள்வி பதில்கள் இது ரெண்டுமே நீங்கள் நாளைக்கு காலையில் 6லேருந்து மதியம் 1 மணிக்குள்ளே படிக்க வேண்டியது. அப்புறம் ஆஃப்டர்நூன் செஷன் 2 to 5 என்ன படிக்கிறீங்க அப்படின்னா உரைநடையில் இருக்கக்கூடிய மீதி கொஸ்டின் ஆன்சர். பிகாஸ் மார்னிங்கே நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது, பாதி தான் முடிச்சிருப்பீங்க. மீதி பாதி இருக்கக்கூடிய உரைநடை கேள்வி பதில்களை அது எல்லாத்தையும் மதியம் நீங்கள் படிச்சிடுறீங்க. ஸோ இதோட உங்களுடைய தமிழ் ப்ரிப்பரேஷன் ஓவர். அப்போ சாயந்தரம் என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ படித்து முடிச்சிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. இல்லை மேம் இன்னும் படித்து முடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த 6 to 9 எதெல்லாம் பாக்கி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து கவர் பண்ணிட முடியும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் 10 o'clock மேலே ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன பிளான்லேயே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் 6 மணிக்கு ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 9 o'clock கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். முடிச்சுட்டு 10 o'clock மேலே ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ரிவிஷனை நீங்கள் நைட்டு எவ்வளோ நேரம் படிக்கணுமோ படிங்க. அண்ட் எக்ஸாம் அன்றைக்கி மார்னிங் வந்து நீங்கள் எப்போ எழுந்திருப்பீங்களோ, ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு கிளம்புங்களோ அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ரிவிஷனை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் அகேன் நீங்கள் மனப்பாட பகுதியெல்லாம் நீங்கள் காலைல எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அண்ட் வேறு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு மார்னிங் பார்த்துக்கிட்டா அது இன்னுமே உங்களுக்கு மைண்டில் ரொம்ப ரிவைஸ் பண்ணி ரீசெண்டாக பார்த்த அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எக்ஸாம் அப்போ அது ரீகால் பண்ணி எழுதுறதுக்கும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அண்ட் மெயினாக நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நம்ம ரிவைஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வேகமாக அவசரமாக படிக்கக்கூடாது. படிக்கும் போதே சின்சியராக நல்ல பொறுமையாக நிதானமாக படிச்சிடணும். ஓகே எனக்கு ரிவைஸ் பண்ண டைம் இல்லாட்டியும் ஐ கேன் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ், நான் என்னால் எக்ஸாமை ஒழுங்காக எழுத முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு படிக்கும்போதே தரவாக படிச்சிட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ண டைம் இருந்தாலும் சந்தோஷம், ரிவைஸ் பண்ண டைம் இல்லாட்டியும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நான் நல்லா தான் படிச்சிருக்கேன், என்னால் எக்ஸாமை நல்லா எழுத முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் படிக்கும்போதுவே எப்போதுமே நல்லா படிச்சிருங்க, அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. ஸோ இது என்னுடைய கைண்ட் சஜஷன், இதையும் நீங்கள் மைண்டில்
வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமான உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ஹாலிடேஸ் இருக்கக்கூடிய ஸ்டடி ஹாலிடேஸில் நீங்கள் எப்படி படிக்கலாம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி பிளான் என்ன எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பயப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இது உங்களுடைய முதல் பப்ளிக் எக்ஸாம். ஸோ இதனால் ரிலாக்ஸாக படிங்க. இது ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்தது தான் ரிவைஸ் பண்ண போகிறீங்க. சூப்பராக நீங்கள் எக்ஸாம் எழுதி எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போகிறீங்க. ஸோ மொதல் எக்ஸாம் தமிழ் எக்ஸாமை நல்லா ராக் பண்ண போகிறீங்க. நல்லா எழுதுங்க, ரிலாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் எக்ஸாம் ஈஸியாக வரும். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நான் சொன்ன மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்குமான ஸ்டடி பிளான்ஸும் இம்பார்ட்டன்ட் டிப்ஸுமே நான் அப்லோட் பண்ணுவேன். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.